திடமாய் கொடுக்கிற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்கள் என்ன செய்யணும்? பிடித்துக்கணும். இந்த வார்த்தையை பிடிச்சிட்டு நம்ம ஜெபம் பண்ணும்போது இந்த மாதத்தில் ஆண்டவர் செய்கிற காரியம் அற்புதமான காரியமாக இருக்கும். ஆண்டவர் தொடர்ந்து நம்மளோடு கூட இடைபடுவாராக. இந்த மாதத்திலே கர்த்தர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகமும் 40வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிப்போம். இந்த ஜூன் மாதத்திலே கர்த்தர் நமக்கென்று கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகமும் 40வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் ஏசாயா 40:10. கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார். போதும். ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் இதோ. கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாய் நம்மளோடு கூட ஆண்டவர் வருவார். இந்த மாதத்திலும் சரி, யார் நம்மளோடு வந்தாலும் வரவில்லை என்றாலும், யார் கைவிட்டாலும், யார் நம்மளை விட்டு போனாலும், கர்த்தர் பராக்கிரமசாலியாய் இந்த மாதத்திலே நம்மளோடு கூட ஆண்டவர் வருவார். நாம் செய்கிற வேலையில் ஆண்டவர் வருவார். நான் எங்கெங்கே போகிறேனோ அங்கே எல்லாம் கர்த்தர் வருவார். எனக்கு என்னென்ன தேவை இருக்கிறதோ, எதை நாடி நான் ஓடுகிறேனோ, கர்த்தர் இந்த மாதத்திலே நம்மளோடு கூட சொல்லுகிற வார்த்தை பராக்கிரமசாலியாய் கர்த்தர் நம்மளோடு கூட வருவார். இந்த பராக்கிரமசாலி என்று சொன்னால் ஒரு ஸ்ட்ராங்குள்ள ஒரு வார்த்தை, வலிமையானவர் என்கிற ஒரு வார்த்தை. இந்த வலிமையான தேவன் நம்மளோடு கூட வருவார் என்று சொல்லி இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, பராக்கிரமசாலியாய் கர்த்தர் நம்மளோடு கூட வருவார். ஆமென், அல்லேலூயா. ஒரு பலமுள்ள ஒரு பாடிகார்ட் நம்மளோடு கூட வரும்போது எப்படி இருக்குமோ அதை விட பெரிதாய் ஆண்டவர் கொண்டு வருகிறார். இதோ கர்த்தராகிய ஆண்டவர். ஆமென். பராக்கிரமசாலியாய் ஆண்டவர் நம்மளோடு கூட வருவார் என்று சொல்லி அந்த வசனத்தில் அந்த முதல் பகுதி மட்டும் ஆமென் தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் பேசுகிறார். இந்த பாபிலோனிலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள், சிறையிருப்பில் இருக்கிறார்கள். இந்த சிறையில் உள்ள ஜனங்களுக்கு ஒரு திருப்பு முனை, ஒரு யூட்டர்ன், ஒரு என்ன சொல்லுகிறது, ஒரு மாற்றம், ஒரு மீட்பு. அந்த ஜெயிலில் இருக்கிற அந்த ஜனத்துக்கு, சிறையிருப்பில் இருக்கிற ஜனத்துக்கு ஒரு விடுதலை வேணும். அந்த விடுதலையை கொடுப்பதற்காக காத்து கொண்டு இருக்கிற அந்த ஜனங்க, சிறையிருப்பில் இருக்கிற அந்த ஜனங்க, பாபிலோனில் அடிமைப்பட்டு இருக்கிற ஜனங்களுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அந்த அதிகாரம் முழுவதும் வாசித்தா தெரியும். ஒரு திருப்பு முனையாக ஒரு மாற்றத்தை அவங்களுக்குள்ளே கொடுக்கறதுக்கு ஒரு வார்த்தையை பேசுகிறார். அதில் இந்த 10வது வசனம் தான் கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிறார். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார். சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்களை, ஜெயிலில் இருக்கிற ஜனங்களை விடுதலை பண்ணுகிறதுக்கு ஆண்டவர் பராக்கிரமசாலியாய் வருவார். நான் இதை தியானிக்கும் போது நினச்சி பார்க்குறேன், அந்த சிறையிருப்பில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்போ ஜனங்கள்னால் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா, வாலிபர் இருக்கிறாங்க, திருமணம் ஆகாதவங்க இருக்கிறாங்க, திருமணம் ஆனவங்க இருக்கிறாங்க, நல்ல குடும்பத்தில் உள்ளவர்கள் இருக்கிறாங்க, மூப்பர்கள் இருக்கிறாங்க. ஒரு சபைக்குள்ளே எப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்களோ அதே போல தான் அந்த சிறையிருப்புக்குள்ளேயும் சில ஜனங்கள், அப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. சில பேர் சபையில் உற்சாகமாக ஆராதிப்பாங்க, சில பேர் ஆண்டவரை ஏதோ பார்க்கலான்னு வருவாங்க, சில பேர் கடமைக்காக வருவாங்க, சில பேர் பாரம்பரியத்துக்காக வருவாங்க. இப்படிப்பட்ட பலதரப்பட்ட ஜனங்கள் வருகிற இடம் சபை. அதே போல் இந்த சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்களும் இப்படிப்பட்ட பலதரப்பட்ட ஜனங்கள் அதுக்குள்ளே இருக்கிறாங்க. ஆனால் இந்த வார்த்தை யாருக்குள்ளே போய் பேசுகிறது என்றால், யாருக்கு விடுதலை வேணும்னு சொல்லி கர்த்தருக்கு காத்து இருக்கிறவர்களுக்கோ புது பலன் அடைந்து சட்டைகளை அடைத்து உயர பறக்கிறவர்கள் மாதிரி ஆண்டவருடைய வார்த்தைக்கு காத்து இருக்கிறவர்களுக்கு ஒரு மாற்றமான ஒரு வார்த்தை, மீட்பான ஒரு வார்த்தை, தான் வாழ்க்கையில் திருப்பு முனையான ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் கர்த்தர். பராக்கிரமசாலியாய் நான் உன்னோடு கூட வருவேன். ஒரு சிறையிருப்பு ஜனங்களில், அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனத்துக்கிட்ட போய் அந்த வார்த்தையை கர்த்தர் சொன்னார்னு சொல்லும் பொழுது அந்த ஜனத்தினுடைய இருதயம் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். இது வரைக்கும் எனக்கு விடுதலை கிடையாது, இது வரைக்கும் நான் அந்த இருட்டுக்குள்ளே வாழுகிறேன், இருளில் வாழுகிறேன், உலகத்தில் வாழுகிறேன்,
வாரத்தில் 6 நாட்கள் உலகத்தோடு நான் வாழுகிறேன், உலக மனுஷரோடு பழகிறேன். உலகத்துக்கு எனக்கு ஒரு வேறுபாடு இருக்குது, என் நடக்கை எப்படி இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட இருளான வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை வெளிச்சம் மாதிரி வருகிறது. பராக்கிரமசாலியாய் நான் உன்னோடு கூட இந்த மாதத்தில் ஆண்டவர் வருவார். நீ எங்கே போனாலும் உன்னை விடுதலை ஆக்குறதுக்கு ஆண்டவர் வருவார். நீ என்ன நிலைமையில் எந்த இடத்துல போய் நின்றாலும் அந்த இடத்துல பராக்கிரமசாலியாய் கர்த்தர் நம்மளோடு கூட வருவார். உன்னோடு கூட ரெக்கமெண்டேஷனுக்கு யார் வரணும்னு கிடையாது, கர்த்தர் உன்னோடு கூட வருவார். அவர் பராக்கிரமசாலியாய் அவர் நம்மளோடு கூட வருவார். தேவன் தம் ஜனத்தை கைவிடவில்லை, அவர்களை மீண்டும் வழி நடத்த விரும்புகிறார். நீ சிறையிருப்பில் போயிட்டனா அப்படியே போய் இருந்துருன்னு சொல்லலை, மறுபடியும் அவங்கள வழி நடத்த விரும்புகிறார். ஒருவேளை நீ சோர்ந்து போயிருக்கிற, ஒருவேளை நீ பலனற்று போயிருக்கிற, சரி நீ அப்படியே இருன்னு கர்த்தர் விடலை ஜனங்களை, மறுபடியும் அவர்களை வழிநடத்த கர்த்தர் விரும்புகிறார். இந்த சபையில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் மறுபடியும் இந்த சபையை நான் வழிநடத்த விரும்புகிறேன். மறுபடியும் இங்கே தடையாக இருக்கிற எல்லா ஊழியத்தையும் கர்த்தர் எடுத்து நிறுத்துவார். பராக்கிரமசாலியாய் செய்கிற ஊழியமாக இருக்கட்டும், செய்கிற வேலையாக இருக்கட்டும், மறுபடியும் கர்த்தர் என்ன செய்வார், இந்த சபையோடு பராக்கிரமசாலியாய் ஆண்டவர் இந்த சபையோடு கூட வருவார் என்று சொல்லுகிறார். இந்த பாபிலோனில் இருந்து சிறையில் இருந்து மீளப்போகிற ஜனங்களுக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். இன்றைக்கி நம்மளை ஆண்டவர் மீளப்போகிற ஒரு ஜனமாய் மாற்றுவார். ஆமென். இதுவரைக்கும் நம்ம வாழ்ந்த இந்த 6 மாத கால வாழ்க்கை போதும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை ஆண்டவர் கொடுக்க போகிறார். அந்த வாழ்க்கையில் தான் பராக்கிரமசாலியாய் கர்த்தர் நம்மளோடு கூட வருவார். பராக்கிரமசாலியாய் ஆண்டவர் நம்மளோடு கூட வரப்போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த ஊழியத்தில் யாராவது ஒருத்தர் எனக்கு துணையாக இருந்தால் நல்லா இருக்குமே, மனைவி கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன். யாராவது எனக்கு ஒரு கொஞ்சம் உதவியாக, ஒரு வாலிபர் இருந்தால் கூட உதவியாக இருக்கணும். எல்லாமே நாங்கள் 2 பேர் தான் பண்ணணும். எடிட்டிங் நாங்கள் 2 பேர் தான் பண்ணணும், வீடியோ நாங்கள் தான் பண்ணணும், எல்லா ஒர்க்கும் A to Z இந்த சர்ச்சில் எல்லாமே நானே என் மனைவி தான் பண்ணணும். அப்போ நினைப்போம், யாராவது ஒருத்தர், ஒரு வாலிபர் இல்லையா, ஒரு வாலிபர் இல்லையா, இத்தனை ஆத்மா இருக்கிறாங்க, ஒருத்தர் நமக்கு சப்போர்ட்டாக ஒரு வேலைக்கோ ஒரு ஊழியத்துக்கோ, சனிக்கிழமை வேலை செய்வோம், சர்ச்சில் வந்து க்ளீன் பண்ணுவோம், யாருமே இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியாய் நான் உன்னோடு கூட வருவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதுகாப்பும் ஆண்டவருடைய பிரசன்னமும் நம்மளோடு கூட இருக்கிறது. அதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யார் கூட வரணும், யார் ரெக்கமெண்ட் பண்ணணும், யார் மூலியமாக இதை நான் துவங்கணும், யார் மூலியமாக இந்த வேலைக்கு போகணும், யார் மூலியமாக எனக்கு வேலை கிடைக்கும், யார் மூலியமாக எனக்கு சில காரியம் உண்டாகும் நீங்கள் நினைப்பீர்கள் என்றால், பராக்கிரமசாலியாய் கர்த்தர் உங்களோடு கூட இந்த மாதத்தில் ஆண்டவர் வருவார். அவர் கைவிடாத தேவனாய் இருக்கிறார். அது அர்த்தம் என்னன்னா, பெரும் வலிமை கொண்டவர் என்ற அர்த்தமா, பயங்கர வலிமையான ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மளோடு கூட வருகிறது எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர் நம்மளோடு கூட வருவார். ஆமென். ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து, ஆமென், உன்னை காப்பேன் என்று சொல்லி ஆதியாகமம் 28 யாக்கோபோடு கூட அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் அவனோடு கூட வருகிறார். இந்த யாக்கோபு சாதாரண ஆள் இல்லை, பயங்கரமான ஒரு எத்தன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ஃப்ராடு, பயங்கரமான விவரமானவன். இப்படிப்பட்ட யாக்கோபோடு கூட கர்த்தர் வருகிறதை பார்க்க முடிகிறது. பராக்கிரமசாலியாய் அவனோடு கூட யாக்கோபோடு கூட ஆண்டவர் வருகிறார். நல்லவன் கூட இல்லைங்க, ஏமாத்துறவன் கூட, தவறு செய்கிறவன் கிட்ட ஆண்டவர் யாக்கோபோடு கூட வருகிறார். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்தோம் என்றால், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடவே மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உன் கூடவும் வருவேன், உன் கூடவும் இருப்பேன், இந்த தேசத்துக்கு திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடுவதில்லை. ஆமென். கர்த்தரே அதை சொல்லுகிறார். நான் உனக்கு சொல்லி இருக்கிறேன்ல, ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணினார் அல்லவா, சொன்னதை செய்கிற வரைக்கும் அவர் கைவிட மாட்டார். அவர் யாக்கோபோடு கூட கடந்து வந்தார், யாக்கோபோடு கூட அவர் வந்தார்.
அதே ஆண்டவர் பராக்கிரமசாலியாய் நம்மளோடும் கூட ஆண்டவர் வருகிறார். யாக்கோபு இதை அறியவே இல்லை. அவன் உடனே ஆண்டவர் அறிஞ்சு ஏல் பெத்தேல் என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு கல்லை வைத்து அவன் இதை எல்லாம் ரெடி பண்ணி போகிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையினுடைய ட்ராவல் ரொம்ப கடினமானது. அவ்வளோ பிஸ்னஸில் மாமனாரே என்ன செய்கிறாங்க, அவனை ஏமாத்துறாங்க, எல்லாம் செய்கிறத பார்க்க முடிகிறது. ஆனால் ஒருபோதும் ஆண்டவர் சொன்னதை அவர் செய்தார். அவனோடு கூட கர்த்தர் இருந்தார், அவனோடு கூட கர்த்தர் வந்தார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை செய்து முடிக்கிற வரைக்கும் பராக்கிரமசாலியாய் ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்மளோடு கூட ஆண்டவர் வருவார். நீங்கள் அந்த சிறையிருப்பில் இருக்கிற வாழ்க்கை போல இருக்கலாம், அடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை போல இருக்கலாம், நெருக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை போல இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் பராக்கிரமசாலியாய் நான் உன்னோடு கூட நான் வருவேன் என்று சொல்லி யாக்கோபு ஆண்டவர் வழி நடத்திக்கிட்டே வருகிறார். ஒரே ஒரு கொம்பு எடுத்துகிட்டு போனான், ஒரே ஒரு கோல், ஒரே ஒரு கொம்பு தான். போகும்போது அவனுக்கு தெரியலை. ஆனால் ஆண்டவர் அவனை திரும்பி தேசத்துக்கு, தரிசனத்துக்கு, தகப்பன் தேசத்துக்கு திரும்பி கொண்டு வரும்போது இரு பரிவாரங்களோடு ஆண்டவர் அவனை கொண்டு வந்தார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தகப்பன் தேசத்துக்கு வரப்பண்ணி வைத்திருக்கிறார். இது உங்களுடைய தகப்பன் தேசம். இந்த தேசத்துக்கு, இந்த சபைக்கு உன்னை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார் என்றால் இரு பரிவாரங்களோடு கூட கர்த்தர் உன்னை வழி நடத்தி வருவார். ஹல்லேலூயா. ஆமென். ஒரே ஒரு கோல் தான், ஒரு கொம்பை எடுத்துட்டு தான் மாமா பொண்ணை பார்க்கறதுக்காக கிளம்பி போன யாக்கோபுடைய வாழ்க்கை. ஆமென். ஆண்டவர் அவனோடு கூட வந்ததினால் அவன் வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றினார். இன்றைக்கு கர்த்தரை நம்பி இருக்கிறல்ல, ஆண்டவரை விசுவாசித்து இருக்கிறல்ல, பராக்கிரமசாலியாய் கர்த்தர் உன்னோடு கூட வருவார். அவருடைய கரம் உன்னை வழி நடத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் நம்மளை கைவிட மாட்டார். உனக்கு என்ன ஆனாலும் சரி, அவர் உனக்கு சொல்லி இருக்கிறதை செய்து முடிப்பார். தைரியமாயிரு. ஆண்டவர் சொன்னதை நிச்சயமாய் செய்து முடிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென். அதே போல் ஆண்டவர் எகிப்தியருக்கு முன்பாக கடந்து வருகிறார். இந்த எகிப்தியர் சாதாரண ஜனங்கள் அல்ல. இந்த எகிப்தியர் தேவனை ஆராதிக்க விடாத ஜனம், தேவனை விட்டு பின்வாங்கி வைக்க வேண்டிய ஒரு ஜனம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த எகிப்தியரை அகமாக்கி போடுவதற்கு நான் வருவேன். இந்த எகிப்தியருடைய ஆவி என்ன செய்யும்னா செழிப்பாக இருக்கும். எகிப்தை பார்க்கும்போது ஒரு செழிப்பு. இவங்க பரதேசிகளை அலைந்தவங்க, மூட்டை மூட்டையாக குடும்பமாக எல்லாரும் மூட்டையை கட்டி அங்கிட்டு அங்கிட்டும் கூடாரம் போட்டு வாழ்கிறவன். ஆனால் எகிப்துக்குள்ளே வரும்போது அவனுக்கு பார்க்கும்போது எகிப்து செழிப்பாக இருக்குது, பச்சை பசேர்னு இருக்குது, கட்டிடங்களாக இருக்குது. இந்த எகிப்தினுடைய ஆவி என்ன செய்கிறது என்றால், இவனை அடிமைப்படுத்தி, இந்த ஜனங்களை அடிமைப்படுத்தி, நீ வேலை செய், நிமிர்ந்து கூட பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி அடிமைப்படுத்தி வைக்கிற ஆவி, தான் தேவனை ஆராதிக்காதபடி தடை பண்ணுகிற ஆவி. இன்றைக்கு இப்படிப்பட்ட ஆவிகள் கிரியை செய்யாதபடி தேவன் நம்மளை பாதுகாப்பார். நீ சபைக்கு வருவதற்கு தடையாக இருக்கிறது என்றால் எகிப்தியனுடைய ஆவி, நீ ஆராதிப்பதற்கு தடையாக இருக்கிறது என்றால் எகிப்தினுடைய ஆவி, நீ ஜெபிப்பதற்கு தடையாக இருக்கிறது என்றால் எகிப்தினுடைய ஆவி. இந்த ஆவி என்ன செய்து தேவனை விட்டு உன்னை பின்வாங்க வைக்கிறது, தேவனோடு உன்னை நெருங்கி சேர விடாது. மோசே போய் பார்வோன் இடத்துல கேட்குறான், என் ஜனத்தை ஆராதிக்க விட முடியாதுன்றான். இந்த பார்வோனுடைய ஆவி தான் என்ன செய்து இன்றைக்கு சபையில் நம்ம வளராதபடி, ஜெபிக்காதபடி, வேதத்தை வாசிக்காதபடி, ஆமேன், சாட்சியாய் வாழாதபடி, ஆமேன், தேவனுடைய ஆராதனையில் பங்கு பெறாதபடி எவ்வளோ தடையை உனக்கு கொண்டு வர முடியுமோ அவ்வளோ தடையை அது கொண்டு வருகிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த எகிப்தின் ஆவி உனக்கு கிரியை செஞ்சாலும், உனக்கு என்ன தடையை ஜெபத்தில் கொண்டு வந்தாலும், நீ வளராதபடி கொண்டு வந்தாலும், பராக்கிரமசாலியாய் கர்த்தர் உன்னோடு கூட வந்து இந்த எகிப்தனை அடிமையாக்கி போடுவார், அகமாக்கி போடுவார். யாத்திராகமம் 12வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 12:23 வாசிப்போம்.
யாத்திராகமும் 12:23 வாசித்தார். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுவதற்கு கடந்து வருவார். ஒருவேளை உங்க வாழ்க்கை இந்த ஆராதனைக்கு, இந்த சபைக்கு, ஜெபத்துக்கு எல்லாத்துக்கும் தடையா இருக்கும் என்றால், கர்த்தர் இந்த யாத்திராகமத்திலே சொன்னபடி கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். அவர் அதம் பண்ண கடந்து வருவார். அடுத்து தொடர்ந்து வாசிப்போம். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் உங்கள் வீடுகளில் வரவொட்டாமல் கடந்து போவார். ஒவ்வொரு நிலைக்கால்களிலும் ரத்தம் பூசப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு உங்கள் வீட்டு இயேசு ரத்தத்தினால நீங்கள் ரத்த கோட்டைக்குனால மறைந்து இருக்கணும். நீங்கள் அப்படி ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் வீட்டை இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளுங்க. என் ஆராதனைக்கு விரோதமாய் செயல்படுகிறது, என் ஜெபத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறது, என்னை இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளுங்க. என் குடும்பத்தை இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளுங்க. ஆமென். கர்த்தர் எகிப்தியர் அதம் பண்ணுகிறதுக்கு வருகிறார். அவர் வரும்போது எகிப்தின் ஆவி எல்லாம் ஒடுங்கி போகும். நம்மளை நெருக்க நினைக்கிற எல்லா ஆவிகளும் ஒடுங்கி போகும். ஒரு சபையோ, ஒரு ஆவிக்குரிய ஜீவியமோ, ஒரு சபைக்கு வருகிற ஜனங்களோ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விடாதபடி இந்த எகிப்தின் ஆவி, இந்த பார்வோனின் ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. நீ ஜெபிக்கக்கூடாது, நீ எழும்பக்கூடாது, நீ ஆண்டவருக்குள்ளே வளரக்கூடாது, நீ சத்தியத்தில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் நீங்கள் இரத்த கோட்டைக்குள்ளே என்னை மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்கன்னு நம்ம ஜெபிக்கும்போது, என் வீட்டை இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்கள், என் வாகனத்தை இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்கள், என் வீட்டில் இருக்க பொருட்களை இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லணும். ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு ஒரு பொருள் வந்தது, வேறு ஒரு இடத்துல இருந்து. அந்த பொருள் வீட்டுக்கு வந்த உடனே எங்கள் வீட்டில் சமாதானம் போயிடுச்சு. உடனே ஏன்னா நாங்கள் அந்த பொருளுக்கு ஜெபம் பண்ணல. அந்த சமாதானம் போய் பிரச்சனைலாம் வந்த பிறகு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஆண்டவர் உணர்த்துறார், இந்த பொருள் உள்ளே வந்த பிறகு அந்த பொருளில் என்ன செய்யுது, ஒரு ஆவி இருக்குது. நம்ம வீட்டு நிலக்கால்களில் இயேசுவின் ரத்தம் இருக்கணும். எல்லா பொருட்கள் மேலே இயேசுவின் ரத்தம் இருக்கணும். பொருட்கள் அழிந்து போகக்கூடாது. ஆண்டவர் நமக்கு பொன்னாய் கொடுத்துருக்கிற பொருட்கள் எல்லாம் அழிந்து போகக்கூடாது. இன்றைக்கி கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், பொருட்களை எங்கே வைக்கிறாங்க, நகையை எங்கே வைக்கிறாங்க? வீட்லேயே சேஃபாக இருக்குது. அது என்ன இது, அடகு கடையில் போய் இருக்குது. ஏன்? பண பிரச்சனை. அடகு கையில் வச்சு காசு வரப்போ மூட்டுக்கலாம். பொன்னும் வெள்ளியும் நம்மளுடையது, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருப்பார் என்றால் அது வீட்டில் ஆசீர்வாதமாக இருக்கணும், அடகு கடையில் இருக்கக்கூடாது. இதெல்லாம் எதுக்குன்னா இரத்த கோட்டைக்குள்ளே நம்மளை மறைக்காதது, இயேசுவின் இரத்தத்தினால நம்மளை மறைக்காதது. பொருள் அழிந்து போகும் என்றால் இயேசுவின் இரத்தத்தினால அதெல்லாம் மறைக்காதது. ஆண்டவர் நம்ம பொருட்களையும் பாதுகாக்கணும், நம்ம வீட்டையும் பாதுகாக்கணும், நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கணும். பிள்ளைகள் ஓடி ஆடி விளையாடுறாங்க. கொஞ்சம் கவனம் சிதறனா அந்த பிள்ளைகளுடைய நிலைமையை நினச்சி பாருங்க. கொஞ்சம் அப்படி இப்படி திரும்புறதுக்குள்ளே அவ்வளோ அட்வான்டேஜாக இருக்கிறாங்க. இரத்த கோட்டைக்குள்ளே பிள்ளைகள் மறைக்கும்போது தேவன் பாதுகாப்பார். ஒரு நார்த் இந்தியாவில் ஒரு ஊழியக்காரங்க, அவங்க அந்த ஊழியக்காரங்க பைபிள் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த பிள்ளை ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்ததான். அந்த பிள்ளை விளையாடிட்டு இருக்கும்போது ஃப்ரிட்ஜு போட்டு அந்த பிள்ளை தள்ளி இருக்குது. ஃப்ரிட்ஜு அந்த பிள்ளை மேலே இப்படி சாஞ்சிருக்கு. சாயிற ஃப்ரிட்ஜு அந்த பிள்ளை மேலே விழலை. இவங்களும் கவனிக்கலை. ஃப்ரிட்ஜு இப்படியே நின்றுருக்கு கிராஸாக. இவங்களுக்கு ஒன்றும் புரியல. டக்குன்னு பார்த்துட்டு ஓடி அந்த ஃப்ரிட்ஜை அவங்க நிமித்தி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை சொல்லுதான், யாரோ ஒருத்தர் வெள்ளையாக வந்தாங்க, இந்த ஃப்ரிட்ஜை இப்படி என்ன செஞ்சாங்க, தாங்கி பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி. ஆண்டவருடைய பாதுகாப்பு நம்ம பிள்ளைக்கு இருக்கணும். நான் பிள்ளையை நல்லா பார்த்துக்கிட்டேன், நான் என் வாழ்க்கையை நல்லா பார்த்துக்கிட்டேன், நான்லாம் வண்டி ஓட்டணுன்னா அவ்வளோ பாதுகாப்பாக ஓட்டுவேன், நான்லாம் வண்டி ஓட்டினா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இப்படி தான் சொல்லிட்டு போயிட்டே இருந்தேன் என் மனைவி கூட. நீ உட்காரு, நான்லாம் எப்படி வண்டி ஓட்டுறோம் உட்காருன்னு சொல்லி இந்த ஸ்பீட் பிரேக்கை தாண்டி போய் அந்த காற்று ஓரத்துல குப்பையில் போய் விழுந்தோம் 2 பேரும். நம்மளுடைய பாதுகாப்பு அல்ல. எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், நான் டிரைவர்,
எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், பேட்ச் வச்சுருக்கலாம். ஆனாலும் தேவனுடைய பாதுகாப்பு இல்லைன்னா வீட்டிலையும் நமக்கும் ஒன்றுமே கிடையாது. அது ஆண்டவருடைய பாதுகாப்பு தான், நம்மளுடைய பலத்தினுடைய பாதுகாப்பு அல்ல. நம்ம வீடு பாதுகாக்கப்படணும். சில பொல்லாத ஆவிகள் கிட்ட இருந்து நம்ம வீடு பாதுகாக்கப்படணும். அநேக பேர் இந்த கிராமத்தில் பார்க்குற பிசாசு பிடித்தவர்கள் இருக்கிறாங்க. நம்ம வீடு பாதுகாக்கப்படணும், நம்ம குடும்பம் பாதுகாக்கப்படணும். பொல்லாத ஆவி, எகிப்தின் ஆவி என்ன செய்கிறது? அதை அகமாக்குறதுக்கு பராக்கிரமசாலியாய் கர்த்தர் நம்மளோடு கூட வருவார். அவர் நம்மளோடு கூட வருவார் என்றால் நம்மளால் ஒன்று செய்ய முடியாது. நான் என் மனைவி வேகமாக போயிட்டுருக்குறோம், வண்டியில் டொமார்னு ஒரு சவுண்டு, பாம்பு வெடித்த மாதிரி. கொஞ்சம் ஒரு 10 அடி முன்னாடி பார்த்தா ஒரு லாரியோட டயர் வெடித்து செதறுது. கொஞ்சம் வேகமாக போயிருந்தால் நாங்கள் வெடித்து செதற வேண்டியதான். இதெல்லாம் எப்படி நடக்கிறது என்றால் தற்செயலாக நடக்கிறதில்ல, தேவனுடைய பாதுகாப்பு. நீங்கள் போக்கிலையும் வரக்கிலையும் நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ளே என்னை வைத்து பாதுகாத்து கொள்ளுங்கள், உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ளே என்னை மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்கள். இந்த சபை உண்மையாக சொல்லுகிறேன், உங்களை பாதுகாக்கும். உங்களுக்காக இந்த சபையை ஜெபிக்கிறது உங்களை அற்புதமாய் அது வழி நடத்தும் என்று சொல்லி ஆமென். அடுத்ததாக மனம் பதறுகிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியாய் கர்த்தர் உன்னோடு கூட வருவார். உன் மனம் பதறுகிறது என்ன? எதற்கு பதற்றம் ஆகணும்? என் வாழ்க்கை இன்னி வரைக்கும் எனக்கு அடுத்த நாள் எப்படி என்று எனக்கு தெரியாது. அடுத்து என் தேவை எப்படி சந்திக்கப்படும் என்பது தெரியாது. அப்படி அடுத்து இந்த ஊழியம் எப்படி வளரும்னு எனக்கு தெரியாது. அடுத்து நான் வீட்டு வாடகை எப்படி கொடுப்பேன்னு எனக்கு தெரியாது. ஒரு பிஸ்னஸோ ஏதோ பண்ணால் இவ்வளோ அமௌண்ட்டு எனக்கு மாதம் வரும்னு இருக்கும், ஆனால் எனக்கு அது கிடையாது. ஆனாலும் அடுத்த வேலையை பார்த்து நாங்கள் வாழ்கிறதில்லை. இன்றைக்கு என் தேவனோடு நான் வாழ்ந்தேன் என்றால் நாளைக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் என்னை நடத்துகிறார். மனம் பதறாதபடி நீங்கள் வாழணும். எந்த ஒரு விஷயத்திலும் மனம் என்ன செய்யக்கூடாது? பதறக்கூடாது. ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். பராக்கிரமசாலியாக கர்த்தர் உன்னோடு கூட வருவார். உன் பிள்ளையை பாதுகாப்பார். நீ பதறாத. பதறிய காரியம் தான் சிதறும்னு சொல்லப்பட்டிருக்கு. பதறக்கூடாது. ஆண்டவர் பொறுமையாக இருக்கும்போது கர்த்தர் அதில் கிரியை செய்வார். ஏசாயா 35:4 எடுத்து வாசிப்போம் என்றால், மனம் பதறுகிறவர்களை பார்த்து அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென், நீங்கள் பயப்படாதீர்களாம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். ஆமென். நீங்கள் எந்த ஒரு காரியத்திலும் மனம் பதறாதபடி இருக்க தேவன் கிருபை தருவார். ஈபி காரியம் இன்னும் நமக்கு வரல. எத்தனை வாட்டியோ சந்திச்சாச்சு. வருமா வராதா, கிடைக்குமா கிடைக்காதா, நைட்டு எரியுமா எரியாதா, ஒரு நாளாச்சும் மாலையில் ஜெபம் நடக்குமா நடக்காதா, இன்னி வரைக்கும் அது ஒரு காரியம் ஒரு பதட்டமாக தான் போகுது. ஆனாலும் கர்த்தர் நமக்கு பதிலளிக்கிறவராய் நமக்கு வருவார். ஆண்டவர் நமக்கு பதிலை கொடுப்பார். ஆண்டவர் நம்மளை நடத்துவார். எந்த ஒரு காரியத்திலும் பதறாதபடி இருக்க தேவன் கிருபை தருவார். சில நாட்களுக்கு முன்பாக இந்த ஊழியத்தில் ஆண்டவர் கொண்டு வந்த பிறகு நான் நினச்சேன், ஆண்டவரே, இங்கே வந்து இவ்வளோ நாட்கள் ஆகிவிட்டது, என்னுடைய வாழ்க்கை இதோடு முடிஞ்சிருமா? நான் இதோடு இந்த ஒரு 10-20 பேரோட இந்த சபையோடைய வாழ்க்கை முடிஞ்சிருமா? என் ஜீவியங்கள் இதோடு முடிஞ்சிருமான்னு நினைக்கும்போது ஆண்டவர், தகப்பன் தேசத்துக்கு நான் உன்னை ஏன் கொண்டு வந்தேன், தரிசன பாதையில் ஏன் கொண்டு வந்தேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற காரியம், நீ எந்த காரியத்தை குறித்து யோசித்து இருந்தாலும் கர்த்தர் உனக்கு அதில் பதிலை தருவார். ஏன்னா பராக்கிரமசாலியாக இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மளோடு கூட அவர் வருவார். எனக்கு வர வேண்டிய பணம் இன்னும் வரல. ஸ்தாபனத்தில் தம்பி 10ஆம் தேதிக்குள்ளே உனக்கு வந்து என்ன செய்வோம், உதவித்தொகை கொடுப்போம். ஒரு நாள் அந்த உதவித்தொகையை வாங்க படியில் ஏறி, இப்போ என் சகோதரி மாசமாக இருக்கிற என் சகோதரி தான் என்னை கூட்டிகிட்டு போனேன். அவள் கீழே நிற்கிறா, நான் அந்த உதவித்தொகை வாங்குறதுக்குள்ளே நிற்கிறேன். அந்த பாஸ்டர் என்னை பார்க்குறாரு, எல்லாம் பண்ணுறாரு, ஆனால் பணம் தரல. அவர் வெயிட் பண்ணி நின்று வாங்கிட்டு வந்தேன். அன்றைக்கி நான் ஆண்டவர்கிட்ட முடிவு பண்ணேன், ஆண்டவரே, இந்த உதவித்தொகை, இந்த ஊக்கத்தொகை இதெல்லாம் எனக்கு வேண்டாம்.
என் மனசு இதெல்லாம் கண்டு என்ன செய்யக்கூடாது, பதட்டம் அடையக்கூடாது. நீர் என்னை தேவையை சந்திப்பீர். உம்மை விசுவாசித்து நான் வந்திருக்கிறேன். எனக்கு ஒருவேளை கஞ்சி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, என்னை இப்படி நிற்க விடாதே இருந்தேன். இன்னி வரைக்கும் ஆண்டவர் என்னை நிற்க விட்டதே கிடையாது. இப்போ கூட வரல பணம், இன்னும் வரல அந்த பணம். ஆனாலும் நாங்கள் அதை கண்டு என்ன செய்யறதில்ல, அதெல்லாம் கண்டு பதட்டம் அடைகிறதே கிடையாது. சின்ன காரியம்தான், ஆனாலும் அதை கண்டு பதட்டம் அடைகிறது கிடையாது. பணம் வர பணத்தை காட்டிலும் இருக்கிற தேவை பெருசாக இருக்குது, அதெல்லாம் கண்டு பதட்டம் அடைகிறதே கிடையாது. நம்ம வாழ்க்கையில் பதட்டப்படணும்னா என்னென்னா, தேவனை நாம் சந்திக்காமல் இருப்பது தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு பதட்டமான காரியம். இன்றைக்கி என் வாழ்க்கையில் ஒரு பயம் என்று நான் தேவனை சந்திக்காமல் இருக்கிறது தான் என் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பெரிய பயம். ஆண்டவர் வருவார், நம்மளை சந்திப்பார், இந்த வாழ்வின் மாற்றமுள்ள இந்த சபையை சந்திக்க வருவார். எவ்வளோ நேரம் நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவர் அதை பார்க்கிறார். ஜீவியத்தில் எவ்வளோ நேரம் நான் கர்த்தருக்காக கொடுக்குறேன், ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் நம்மளை சந்திக்க பராக்கிரமசாலியாய் வருவார். அவர் மேகங்கள் மேலே வருவார், தேவ தூதர்களோடு வருவார், வந்து நம்மளை கொண்டு போவார். அவரோடு கூட இருக்க நம்மளை கொண்டு போவார். நம்ம சந்திக்கப்படுகிறவர்களாய் மாற்றணும். நம்ம நல்லா பாடுறோம், நல்லா துதிக்கிறோம், நல்லா ஜெபிக்கிறோம், நல்லா இருக்கிறோம், அதெல்லாம் உற்சாகத்தின் நிமித்தமாக செய்கிறோம். ஆனால் கர்த்தரை சந்திக்கணும், ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கணும். ஆண்டவரே என் வாழ்க்கையை மாற்றுங்க, நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே. ஒரு ஜெப ஆவியினால் நம்ம நிரப்பப்படணும். பராக்கிரமசாலியாய் கர்த்தர் நம்மளை சந்திக்க வருகிறார். ஆமென். ஷாகாதரபா. ஒரு பராக்கிரமசாலியாய் ஆண்டவர் உன்னை சந்திக்க வருவார். இந்த சபையோடு கூட ஆண்டவர் வருவார். இந்த சபையில் வாசம் பண்ணுகிற உன்னோடு கூட ஆண்டவர் வருவார். பராக்கிரமசாலியாய் கர்த்தர் உன்னோடு கூட வருவார். ஆமென். ஒரு ஜெப ஆவியினால் நீ நிரப்பப்பட வேண்டும். ஆண்டவரே நான் எல்லாமே செய்கிறேன், நான் காணிக்கை கொடுக்கிறேன், தசமபாக கொடுக்கிறேன், ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனாலும் ஆண்டவர் சமூகத்தில் நான் இருக்கிறேனா, ஆண்டவர் சந்திக்கிற இடத்துல நான் இருக்கிறேனா? ஆண்டவரே என்னை சந்திக்க நீர் வருகிறீர். ஆண்டவரே என்னை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆண்டவர் இடத்துல உங்களை ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே என்னை இந்த மாதத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஆயத்தப்படுத்தும். உம்மை சந்திக்க என்னை ஆயத்தப்படுத்தும். அதிகாலையிலே நான் சந்திக்க என்னை ஆயத்தப்படுத்தும். ஆண்டவரே ஒரு ஜெப ஆவியினால் என்னை நிரப்புவீராக. ஒரு ஜெபத்தின் மேன்மையினால் என்னை நிரப்புவீராக. ஒரு மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. ஆண்டவரே நாங்கள் வீணாய் போகிற ஆத்துமாவாய் அல்ல, கர்த்தர் சந்திக்க வந்து கொண்டிருக்கிறார். பராக்கிரமசாலியாய் கர்த்தர் நம்மளோடு கூட வருகிற கர்த்தர். இந்த வாழ்வின் மாற்றம் ஏஜி சபையிலே உங்களை கொண்டு வந்தது, உங்களை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறார். தேவ தூதர்களோடு கூட, மேகத்தோடு கூட, ஒரு மகிமையோடு கூட ஆண்டவர் உங்களை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நான் எதில் குறைவுபட்டு போய் இருக்கிறேனோ, என் ஜெப வாழ்க்கை வீணாய் இருக்கிறது, வறண்ட நிலமாய் இருக்கிறது, எதற்கு ஜெபிக்கிறேன்னு தெரியாமலே, ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை அறியாமலே நான் இருப்பேன் என்றால், இன்றைக்கு கர்த்தருடைய கரத்தில் உங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே என்னை சந்திக்க நீர் வருகிறீர். ஆமென். எங்களை சந்திக்க நீர் வருகிறீர். எங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு ஆண்டவரே ஆமென். என்கிட்ட இருக்கிற குறைகளை எல்லாம் மாற்றுங்க. அவர் வருகிற கர்த்தர் பராக்கிரமசாலியான கர்த்தர். உன்னை சந்திக்க வருகிற கர்த்தர் பராக்கிரமசாலி. ஆமென். அவர் உன்னை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறாரே, இந்த சபையை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறாரே. ஆமென். அல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே எங்களை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தருடைய சந்திப்பு சாதாரணமானது அல்ல. ஆமென். அது ஒரு என்கவுண்டர். உன் வாழ்க்கையில் ஆண்டவர் சந்திப்பதற்கு மறுபடியும் வருகிறார்.